வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க நம்ம இன்னைக்கு அக்பர், பீர்பல் கதை பார்க்கலாம். இந்த இது வந்து 3 கதை இருக்கும். ஒவ்வொன்னா சொல்றேன். கேளுங்க. ஒரு நாள் அக்பர் அவருடைய அவையில உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்ப அங்க ஒரு மனிதர் வந்தாராம். அவரு தன்னுடைய பேர் எதுவும் சொல்லாம அக்பரை வணங்கிட்டு, அக்பர் கிட்ட எனக்கு ஹிந்தி, சமஸ்கிருதம், சீனம், ஜப்பானீஸ், லாட்டின், பர்ஷியன் அப்படின்னு இத்தனை மொழிகளும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அக்பர் பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லது. சரி எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த மனிதரோ, நான் எங்கேருந்து வரேன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். என்னப்பா சொல்ற, நீ எங்கேருந்து வரேன்றத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உங்க அவையில தான் நிறைய புத்திசாலியான அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு ஒவ்வொரு அமைச்சரா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அந்த மனிதர்கிட்ட பேசினாங்களாம். எல்லா அமைச்சர்களும் அந்த மனிதர்கிட்ட பேசினதுல அந்த மனிதர் எல்லா மொழிகளையுமே ரொம்பவும் தெள்ள தெளிவாகவும் சரளமாகவும் பேசினாங்களாம். அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. அக்பர் கடைசியா யாரை கூப்பிடுவாரு? பீர்பால் தானே. அக்பருடைய பார்வையோ பீர்பால் பக்கம் போச்சாம். பீர்பாலோ, மன்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். சரி உனக்கு எத்தனை நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். ரொம்பலாம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அக்பரும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே பீர்பால் ஒரு வேலையாளை கூப்பிட்டு, இந்த மனிதர் எங்க போய் தூங்குறாருன்றதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளும் போனாராம். அவரும் கண்டுபிடிச்சிட்டு வந்து பீர்பால் கிட்ட சொன்னாராம். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மனிதருடைய அறைக்கு பீர்பாலும் அந்த காவலாளியும் போனாங்களாம். அப்ப அந்த மனிதர் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த காவலர் மெதுவா கதவு திறந்து உள்ள போய் அந்த மனிதர் மேல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திட்டு வேகமா திரும்பி வந்துட்டாராம். தூங்கிட்டு இருக்கும்போது மேல தண்ணி விழுந்தனால அந்த மனிதர் பயந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவையில கூடிட்டு இருக்கும்போது அக்பர் பீர்பால் பார்த்து கேட்டாராம், என்ன பீர்பால், இவருடைய மொழி மற்றும் அவர் எங்கிருந்து வரான்றத கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்ச மன்னா அப்படின்னு சொன்னாராம். சொல்லு அப்படின்னு கேட்டாராம். இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாராம். இவருடைய தாய்மொழியானது குஜராத்தி அப்படின்னு சொன்னாராம். அப்படியா அப்படின்னு அக்பர் கேட்டாராம். அந்த மனிதர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். ஆனா அந்த மனிதர், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு பீர்பாலோ, அது ரொம்ப சுலபம். நம்ம பேசுற எல்லா மொழியும் நம்ம வணிகத்துக்காகவோ இல்ல மற்றவங்களோட பேசி பழகத்துக்காகவோ நம்ம கத்துக்கிட்டது. ஆனா தாய் மொழின்றது நம்ம பிறப்பிலேயே இருக்கிறது, நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்ல சந்தோஷமோ இல்ல ரொம்ப அதீதமான துர்க்கமோ வரும்போது அந்த மொழிதான் முதலில் நம்ம வாயிலிருந்து வரும். நேற்று ராத்திரி நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. என் வேலையால தண்ணி எடுத்து உங்க மேல ஊத்த சொன்னேன். அந்த பயத்துல அதிர்ச்சியில எந்திரிச்சு உட்காந்துருந்தீங்க. குஜராத் மொழியில புலம்பிட்டு இருந்தீங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நீங்க குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க தாய்மொழி குஜராத்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாராம். அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாராம். ஒரு நாள் அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிற முட்டாள்களுடைய கணக்கெடுப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பீர்பால் கொஞ்சம் யோசிச்சாராம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த பக்கம் அக்பரை பார்க்க ஒரு குதிரை வியாபாரி வந்தாராம். அந்த குதிரை வியாபாரிக்கு தெரியுமா அக்பர் சரியான குதிரை பைத்தியம் சொல்லிட்டு. அவர் எங்க போய் குதிரையை பார்த்தாலும் தனக்கு பிடிச்சிருந்தா எதையும் யோசிக்காம உடனே வாங்கிட்டு வந்து தன் கோட்டையில அடைச்சு அந்த குதிரைக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி கோட்டை பூராவுமே குதிரையா வச்சிருப்பாராம். அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால அந்த குதிரை வியாபாரி அக்பர்கிட்ட குதிரை காமிக்க வந்திருந்தாராம். அக்பர் கிட்ட, இந்த குதிரை நீங்க ஒரு தடவை வந்து பார்த்தா போதும், வேற எதுவும் வேணாம், நீங்க பாக்குறதே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அளந்து விட்டுட்டு இருந்தாராம்.
அக்பரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு, "சரி வா போய் குதிரைய பார்க்கலாம்" அப்படின்ட்டு வந்தாங்களாம். அக்பர் குதிரைய பார்த்தா, அந்த குதிரை அழகான ஒரு அரேபிய குதிரையாம். அது அவ்வளவு பலமானதா இருந்துச்சாம். இத பார்த்த அக்பருக்கு ரொம்பவும் புடிச்சு போச்சாம். அக்பர் கேட்டாரா, "உன்ட்ட இந்த ஒரு குதிரை தான் இருக்கா இந்த ரகத்துல?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ட்ட இதே மாரி 100 குதிரைகள் இருக்குது" அப்படின்னு சொன்னாராம். "எங்க 1 தான் இருக்கு. மீதியெல்லாம் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இப்போதைக்கு நான் 1 தான் கொண்டு வந்திருக்கேன். மீதியெல்லாம் கொண்டு வரணும்னா ரொம்ப பொருட்செலவு ஆகும்ல" அப்படின்னு சொன்னாராம். "நீங்க கொஞ்சம் காசு குடுத்தீங்கன்னா, அந்த செலவு குடுத்துட்டீங்கன்னா நான் கொண்டு வந்துருவேன்" அப்படின்னு சொன்னாராம். அக்பரும் உடனே "எவ்வளோ வேணும்?" அப்படின்னு கேட்டாராம். "எனக்கு 2,00,000 பொற்காசுகள் வேணும்" அப்படின்னு கேட்டாராம். உடனே அக்பரும் தன் வேலையாளர்களை கூப்பிட்டு அவருக்கு 2,00,000 பொற்காசுகள் தர மாதிரி சொன்னாராம். அவரும் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு, "நான் போய் குதிரையை எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியும் கிளம்பிட்டாராம். இதெல்லாம் தூரத்துல இருந்து பீர்பால் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பக்கத்துல பீர்பால் வந்தோடனே அக்பர் அந்த குதிரையை காட்டி, "இங்க பாரு, இந்த குதிரை மாதிரி நான் இன்னும் 100 குதிரை வாங்க போறேன். அதுவும் கம்மியான விலையில" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொன்னாராம். அதுக்கு பீர்பால், "உண்மையாலுமே தான் சொல்றீங்களா? ஆனா குதிரைகளை பார்க்காம எப்படி நீங்க முதலாவே பணம் குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டாராம். "அதெல்லாம் என்ன, அவன் கொண்டு வந்துருவான்" அப்படின்னு சொன்னாங்களாம். "உங்களுக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? இல்ல அவரை யாராவது உங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்களா? எந்த நம்பிக்கையில நீங்க அந்த குதிரை வியாபாரிக்கு பணம் குடுத்தீங்க? அவருடைய தங்குற இடம் கூட உங்களுக்கு தெரியாது. முகவரி கூட உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொன்னாராம். ஆனா அக்பர், "அதெல்லாம் கிடையாது. அவன் குதிரையோட வந்துருவான்" அப்படின்னு சொன்னாராம். "சரி, சரி. எங்க நான் கேட்ட முட்டாள்களின் பட்டியல்? கொண்டா பார்க்கிறேன்" அப்படின்னு அக்பர் கேட்டாராம். பீர்பால், "நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஆனா இன்னும் ஒருத்தருடைய பேரை மட்டும் எழுதல. நான் போயி அத எழுதிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்கன்னு" கேட்டாராம். "சரி" அப்படின்னு சொல்றான் அக்பர். உடனே பீர்பால் ஓரமா நின்னு அதுல ஏதோ ஒரு பேர் எழுதி அக்பர்ட்ட குடுத்தாராம். அக்பர் வாங்கி படிச்சு பார்த்தப்ப, அதுல பேரே அக்பருடைய பேர் தான் இருந்துச்சாம். அத பார்த்த அக்பர் ரொம்பவுமே கோவப்பட்டாராம். "என்ன தைரியம் தான் என் பேர் எழுதுவ?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமா மன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு 2,00,000 பொற்காசுகள குடுத்துட்ட ஒரே ஆளு நீங்க தான் இருப்பீங்க. இது முட்டாள்தனம் தானே! அதனால தான் உங்க பேர முதல்ல சேர்த்தேன்" அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் பீர்பால், "நீ பண்ணது ரொம்ப தப்பு. எப்படி நீ என்ன முட்டாள்களுடைய பட்டியல்ல சேர்க்கலாம்?" அப்படின்னு சொன்னாராம். "நீங்க பண்ணது முட்டாள்தனமான வேலை. அதனால தான் முட்டாள்கள் பட்டியல்ல சேர்த்தேன்" அப்படின்னு சொன்னாராம். "சரி, இப்போ ஒரு வேளை அவன் நைட்டே குதிரையோட வந்துட்டா, நீ இந்த இதிலிருந்து என்னுடைய பேர் எடுத்துருவியா?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பீர்பால், "சரிங்க, உங்க பேர் எடுத்துடுறேன். ஆனா இந்த இடத்துல அந்த குதிரை வியாபாரியுடைய பேரை சேர்த்துடுறேன்" அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அக்பர் வயிறு குலுங்க சிரிச்சாராம். ஆக்ராவுடைய ஒதுக்குப்புறமான பகுதியில ஒரு குயவரும் ஒரு வண்ணானும் வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த வண்ணனுடைய கழுதைய குயவருடைய வீட்டுக்குள்ள பூந்து அவர் செஞ்சு வச்சிருந்த எல்லா பானையையும் உடைச்சிருச்சான். இத பார்த்த குயவர் ரொம்ப கோவத்தோட இந்த கழுதைய அடிக்க ஆரம்பிச்சாராம். அப்ப அங்க வந்த அந்த வண்ணான் இந்த கழுதைய "ஏன் அடிக்கிற?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வண்ணான் சொன்னாராம், "இது வாயிலா ஜீவனை இப்படி போட்டு அடிக்கிறியே, உனக்குலாம் மனசாட்சி இல்ல" அப்படின்னு சொன்னாராம். இப்ப அந்த குயவர் சொன்னாராம், "உன்னுடைய வாயில்லாத ஜீவன் என்னுடைய வீட்டுக்குள்ள பூந்து நான் செஞ்சு வச்சிருந்த எல்லா பானையும் உடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய ஒரு நாள் உழைப்பு வீணா போயிடுச்சு. இதுல எவ்வளவு காசு செலவாயிடுச்சு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொன்னாராம். "அவ்வளவுதானே, காசு தானே, நான் தரேன். எவ்வளவு வேணும்?" அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒரு தொகையை சொன்னா அதை கொடுத்துட்டு தன் கழுத்தையை கூட்டிட்டு போனாராம். இதை சுத்தி இருக்க மக்கள்லாம் வேடிக்கை பார்த்ததை அவர் உணர்ந்துட்டாராம். அப்புறம் அந்த குயவர் என்ன நினைச்சாராம், இந்த வண்ணான் எல்லார் முன்னாடியுமே வேண்டும்னே தன்னை இழிவா காட்டிக்கணும், அதாவது குயரை இழிவுபடுத்தி அவரை உயர்வா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு மனசுக்குள்ள நினைச்சாராம். இதுல என்ன இழிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரு கழுதை உடைச்சதுக்கு காசு கொடுத்து கழுதையை கூட்டிட்டு போயிட்டாரு. இதுல இவரை இழிவுபடுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மனுஷன் குயவர் அத அப்படி நினைச்சுக்கிட்டாராம். அவரு மனசுக்குள்ள ஒரு திட்டம் வகுத்தாராம். எதுக்கு? இந்த வண்ணான இழிவுபடுத்துறதுக்கு. அடுத்த நாள் காலையில அக்பர் அவைக்கு போனாராம். போயிட்டு, "அக்பர் மன்னா, அக்பர் மன்னா, வணக்கம்" அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் வணக்கம் சொன்னாராம். "என்னுடைய நண்பன் பெர்ஷியால இருந்து வந்தான் இப்பதான் சமீபத்துல.
அங்க உங்களுக்கு பயங்கரமான பேரும் புகழும் இருக்குதாம். அங்க இருக்கிற மக்கள்லாம் உங்கள ரொம்பவும் மதிக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னாராம். அக்பரும், "ஓ! அப்படியா? சரி சொல்லு. வேற என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இருந்தாலும் நம்மளுடைய யானைகள்லாம் ரொம்பவும் கருப்பா, அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்ம யானைகள பத்தி ரொம்ப கேவலமா நெனைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். இத கேள்விப்பட்ட அக்பர், "ஐய்யய்யோ! என்னது? இப்படியா நெனைக்கிறாங்க?" அப்படின்னு சொன்னாராம். "ஆமா மன்னா, ஆமா. அங்க இருக்கிற பெர்ஷிய மன்னருடைய யானைகள் எல்லாம் ரொம்பவும் வெள்ளையா இருக்குமாம்." அப்படின்னு சொன்னோனே, அக்பர், "அவர் எப்படி எல்லா யானையும் வெள்ளையா வச்சுக்கிறாரு? ஒருவேளை நெறையா துணி துவைக்கிறவங்க வச்சிருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத கேட்ட குயவர், "ஆமா மன்னா, ஆமா. அப்படிதான் வச்சிருக்காங்க. நிறைய துணி துவைக்கிறவங்கள வச்சு தான் அந்த யானைய துவைச்சு சுத்தமா வச்சுக்கிறாங்க." அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்டோனே அக்பர் கொஞ்சம் குழப்பமானாராம். சரி என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாராம். அப்புறம் கேட்டாராம், "சரி நாமளும் அதே மாரி பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா மன்னா, நாமளும் நம்மளுடைய மன்னர்கள்லாம் கூப்பிட்டு அந்த யானைகள சுத்தமா வச்சுக்க சொல்லணும்." அப்படின்னு சொன்னாராம். சரி நம்ப நல்ல வண்ணான தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவையில சொல்லும்போது, "அதுக்கு அவசியமே இல்ல. எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வண்ணான் தான். அவர் நல்லா துணி துவைப்பாரு." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அக்பரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம், "ஓ! இந்த கொயர் வந்து அந்த வண்ணான தான் வந்துட்டு போட்டு குடுக்க பார்க்குறாரு. சரி என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, "சரி, சரி நீ போய் அவர கூட்டிட்டு வா." அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் இந்த குயவரும் போய் வண்ணான கூட்டிட்டு வந்தாங்களாம். வண்ணான் கிட்ட அக்பர் ஒரு யானைய காட்டி, "இந்த யானை அடுத்த வாரத்துக்குள்ள வெள்ள வெள்ளேர்ன்னு இருக்கணும். இதுதான் உனக்கு முழு நேர வேலை. அப்படி வெள்ளையாகலைன்னா இதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்ப." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத கேட்டோனே அந்த வண்ணான் ஆடி போயிட்டாராம். அன்னைக்கு பூராவும் அவர் அந்த யானைய துவைச்சு குளிப்பாட்டியும் அந்த யானை அதே நிலைமையில தான் இருந்துச்சாம். இருந்தாலும் யானைய எப்படி வெள்ளையாக்க முடியும்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாராம். அப்ப அந்த பக்கமா வந்து பீர்பால் வந்தாராம். வந்தோனே என்ன ஆச்சுன்னு கேட்டோனே நடந்ததெல்லாம் சொன்னாராம். குயவர் தனக்கு பண்ண துரோகத்த பத்தி சொன்னாராம். உடனே பீர்பால் ஒரு யோசனை சொன்னாராம். அடுத்த நாள் காலையில அந்த பன்னான் வந்து யானைய சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது அக்பர் அங்க வந்து பார்த்தாராம். இது ஏன் இன்னும் ஒரு இது கூட வெள்ளையாவல? அப்படியே இருக்குது எல்லாம் அப்படின்னு கேட்டாராம். மன்னா எனக்கு யானைய வச்சு அடிச்சு தொ துவைச்சு குளிப்பாட்ட சரியான ஒரு பாத்திரம் இல்ல. இந்த யானைக்கு சரியான பாத்திரம் செய்ய நாம ஒருத்தர் தேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பரும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குயவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த துணி தைக்கிறவர் என்ன சொன்னாராம், அதுக்கு அவசியமே இல்ல. எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு ஒரு குயவர் தான் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு மன்னர் அவரை வர சொல்லி ஒரு பெரிய பானைய, அதாவது அந்த யானையை போட்டு துவைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பானைய செய்ய சொன்னாராம். அந்த குயவரும் அந்த மாதிரி ஒரு பானைய செஞ்சாராம். அக்பர் கிட்ட வந்து காட்டினோன்னே, இது சரியா இருக்கும். சரி யானை உள்ள இறக்குங்க அப்படின்னு அக்பர் சொன்னாராம். யானை பானைக்குள்ள ஏறினோடனே பானை சுக்கு நூறா உடைஞ்சு போச்சாம். இத பார்த்து அக்பர் கோவமா, "நீ என்ன பானை செய்யற? இப்படிதான் பானை செய்வாங்களா? யானைக்கு ஏத்த மாதிரி செய்ய வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாராம். "நீ ஒழுங்கா செய்யல, உன் தலை துண்டிக்கப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இத கேட்ட குயவர் தன் தவற உணர்ந்து அங்கேயே அக்பர் கிட்ட அழுவ ஆரம்பிச்சிட்டாராம். "மன்னா என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டு என் மேலதான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். அக்பர், "எனக்கு முன்னாடியே தெரியும் நீ ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குற அப்படின்ட்டு. நீ என்னதான் பண்றன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் நானும் இவ்வளவு தூரம் வந்தேன்." அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அந்த துணி துவைக்கிறவர் இருக்கிறார்ல வண்ணன், அவரை பார்த்து அக்பர் கேட்டாராம், "உண்மையாலுமே உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். நீ எப்படியோ இந்த சூதை வென்றுட்ட." அப்படின்னு சொல்லிட்டு. "ஆனா உனக்கு இது யார் சொன்னா? நீயாவே யோசிச்சியா?" அப்படின்னு கேட்டாராம். "இல்ல மன்னா, இதுக்கு பீர்பால் தான் எனக்கு யோசனை சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு அப்பயே தெரியும் பீர்பால் தான் கண்டிப்பா தீர்த்து வச்சிருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சிரிச்சாராம்.